எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் தொடங்குகின்றோம். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டு என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் முன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கே. ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நோக்கமே நம்முடைய மனதை கெட்ட குணங்களிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்வதுதான். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு நோக்கம். நம்ம எல்லாருமே ஆன்மீக செயல்முறைகள்ல ஈடுபடுறோம். ஏதோ ஒன்று பண்றோம்னா அதோட நோக்கம் என்னன்னா, நம்ம மனசை கெட்ட குணங்கள்ல இருந்து தூய்மைப்படுத்திக்கிட்டு நல்ல குணங்கள்ல நிரப்பி வாழணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுதான் மனித வாழ்க்கை. நல்ல குணங்களோடு இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. மனித மனசுல கெட்ட குணங்கள் இருக்கும், அதை நீக்கிக்கிட்டு நல்ல குணங்களோட வாழணும். நல்ல குணங்கள் மட்டுமே இருந்து நல்ல குணங்களோட வாழ்றதுல என்ன பெரிய பிரமாதம் இருக்குது? கெட்ட குணங்கள் இருக்குது, உச்சமா இருக்குது, அதையெல்லாம் நீக்கிக்கிட்டு நல்ல குணங்கள்ல வாழ்றது தான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கெட்ட குணங்கள் எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த உலகத்துல இருந்து தான் வருது. இந்த உலக வாழ்க்கைன்னு வரும்போது தான் கெட்ட குணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற எங்கிருந்து வரப்போகுது? அப்ப இந்த உலக வாழ்க்கைய நாம தப்பா வாழும்போது தான் கெட்ட குணங்கள்ல நம்ம சிக்கிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை நல்லபடியா வாழும்போது கெட்ட குணங்கள் நமக்கு இருக்காது. மாறாக ஞானங்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த உலக வாழ்க்கைய நல்லபடியா வாழ்றது எப்படிங்கிறத கத்துக்கிறது தான் ஆன்மீகம். ஏன்னா ஆன்மீகத்துடைய நோக்கம் மனசை கெட்ட குணங்கள்ல இருந்து தூய்மைப்படுத்திக்கிறது தானே. அப்போ அதை இன்டைரக்டா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறது ஆன்மீகம். சரியா வாழ்ந்தாதானே நீங்க நல்ல குணங்கள்ல வளர்த்துக்க முடியும், கெட்ட குணங்களை நீக்கிக்கிட்டு. அப்போ ஆன்மீகன்றது வந்து வாழ்வியலுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கெட்ட குணங்கள்ல இருந்து நம்ம மனசு தூய்மையா. கெட்ட குணங்கள் நிறைய இருக்குது, ஒன்னா ரெண்டா ஏகப்பட்டது இருக்கு. நமக்கே நிறைய ஐட்டங்கள் தெரியாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னன்னு டீட்டெயில் நமக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சதவே தாங்க முடியலையே. இந்த கவலைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட குணம். சின்ன சின்னதா சின்ன சின்னதா நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய குப்பையை நம்ம மேல போட்டாங்கன்னா அவங்கள திட்டிடலாம், தடுத்துடலாம். ஆனா குட்டி குட்டி தூசுகளை நம்ம தடுக்கவே முடியாது. அது நம்மள அறியாம வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இந்த கவலை வந்து ரொம்ப சின்ன ஒரு கெட்ட குணம். ஆனா நிறைய வந்துகிட்டே இருக்கு. பொதுவா நமக்கு எப்ப கவலை வருது அப்படின்னா, எப்பயுமே கவலை வர்றது இல்லையே.
இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம், அது நடக்கல, கவலைப்படுறோம். நாளைக்கு நடக்காம போயிருமோன்னு கவலைப்படுறோம். ஒரு விஷயம் நமக்கு தேவை, அது கிடைக்கலையேன்னு கவலைப்படுறோம். கிடைக்காம போயிடுமோன்னு கவலைப்படுறோம். ஒரு விஷயம் நம்ம விரும்பும்போது கவலை வருதா? வரல. ஒரு விஷயத்த நம்ம முழு மனசோட விரும்புறோம். ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் பயணிக்கிறோம். அந்த கட்டத்துல இன் பிட்வீன் தான் கவலை வருது. ஏன்னா, நம்ம ஆசைப்பட்ட அந்த பொருள, விரும்பின அந்த பொருள நாமளே அடைஞ்சுக்க முடியும்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு நெனச்சோம். அதனால நமக்கு கவலை இல்ல. லாஜிக்கலி நமக்கு ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு. அதனால நமக்கு கவலை இல்ல. ஆனா, இன் பிட்வீன்ல கவலை வந்துருச்சு. ஏன்? நம்மளுடைய நாலேட்ஜும், லாஜிக்கல் கால்குலேஷன்ஸும் ஒர்க் ஆவலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கவலை. கவலைங்கிறது என்ன தெரியுமா? உங்க இயலாமையினுடைய உச்சம் வேற ஒண்ணும் கிடையாது. உங்க இயலாமையினுடைய உச்சம். இந்த இயலாமை தான் ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஆனா நீங்க உணரல. நாம செஞ்சுக்கலாம்னு நீங்க நெனச்சீங்க. சரியா? நீங்க அப்பவே என்னால எதையுமே செய்ய முடியாது. இந்த விருப்பத்த குடுத்தது இறைவன். இத நிறைவேத்தி தர்றது இறைவன் தான். நான் அவன் கட்டளைப்படி, அவனுடைய வழிகாட்டல் படி என்னால முடிஞ்ச செயல அன்றாடம் நான் செஞ்சுட்டு வர்றேன். அப்படிங்கும்போது என்னைக்குமே கவல வராது. நீங்க நெனச்சது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்லதா தான் விரும்பியிருப்பீங்க. அப்போ இந்த கவலைங்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய அறியாமையினுடைய ஒரு தன்மை தான். நீ கவலைப்படுறது ஆரம்பத்திலேயே பட்டுருக்கணுமா இல்லையா? எனக்கு வந்து இந்த ஒரு விருப்பம் இருக்குது. இது நிறைவேறாது. நீங்க ஆரம்பத்திலேயே கவலைப்பட்டுருந்தீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஆரம்பத்திலேயே கவலைப்படல. இத நான் செஞ்சுருவேன்னு நீங்க நம்புனீங்க. ஆனா ஃபைனலா கிளைமேக்ஸ்ல என்னால செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டே ஒத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிளைமேக்ஸ்ல இந்த கவலைப்படுறதுக்கான பாயிண்டே வந்திருக்காது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நெறைய நம்ம பிரார்த்தனைகளோட நெறைய லாஜிக்கல் மைண்ட் தான் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு காய்கறிக்காரர் இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு 2000, 3000 சம்பாதிக்கிறாரு. ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு 2,00,000, 3,00,000 சம்பாதிக்கிறாரு. இப்ப 2 பேருடைய பிரார்த்தனைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? காய்கறிக்காரர் என்ன தெரியுமா நினைப்பாரு? இறைவனே! இன்னைக்கு ஒரு ரூ. 1000 சேர்த்து குடுத்தீன்னா ரொம்ப ஹேப்பியா இருப்பேன்னு அவரு நினைப்பாரு. பிசினஸ் மேன் இன்னைக்கு ஒரு 10,00,000 எக்ஸ்ட்ரா குடுத்தீங்கன்னா, ஐ வில் பி மோர் ஹேப்பி அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி 2 பேருக்குமே ஒரு 100,00,00,000 குடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. ஆனா, இந்த காய்கறிக்காரோட பிரார்த்தனையில பார்த்தீங்களா, நம்ம காய்கறி வியாபாரம் பண்றோம். நம்ம இவ்வளோ தான் சம்பாரிக்க முடியும். ஒரு ரூ. 1000 எக்ஸ்ட்ரா கிடைச்சா ஐ வில் பி ஹேப்பி அப்படின்னு லாஜிக்கலா தான் அவர் இறைவன்ட்ட வேண்டுறாரு. இவரும் அதே மாரி தான் வேண்டுறாரு. இந்த பிசினஸ்ல இவ்வளோ தான் சம்பாரிக்க முடியும். இதுல 2 தப்பு இருக்குது. 2 பேருமே மெட்டீரியலா தான் கேட்கறாங்க. 2 பேருமே அந்த மெட்டீரியல்லயுமே லாஜிக்கல் மைண்ட் செட்டோட தான் கேட்கறாங்க. ஸோ அருள்களை கேட்க வேண்டும். சுகமான வாழ்க்கையை கேட்க வேண்டும். இப்ப காய்கறிக்காரர் வந்து எனக்கு 10,00,000 வேணும்னு கூட கேட்கலாம்ல. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் 10,00,000 குடுத்தா அவர் வாங்கிக்க மாட்டாரா? ஏன்னா, என்னால என்ன முடியுமோ அதுதான் எனக்கு வேணும்னு நம்ம நம்புறோம் இல்லையா? இதுதான் கவலைக்கு காரணம். உங்களால முடியும், முடியாதுன்றதெல்லாம் இங்க பேச்சு இல்ல. உங்களால எதுவுமே முடியாது. நம்மளால எதுவுமே முடியாது. இறைவனால எல்லாமே முடியும். கேட்க வேண்டியதுதான். விருப்பம் இருக்குதுல்ல, கேட்க வேண்டியது. இப்போ பிரார்த்தனையில கூட நம்ம எவ்வளவு லாஜிக்கலா, கால்குலேட்டிவா இருக்கிறோம். இதெல்லாம் இருந்துட்டு நம்ம கவலையே படக்கூடாதுன்னு இப்படி கேட்கிறேன். ஸோ அறியாமை, நம்பிக்கையினுடைய குறைபாடு இதெல்லாம் தான் கவலைக்கு காரணங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கவலையினுடைய இன்னொரு பெயர் அவநம்பிக்கை. நம்பிக்கையினால இறைவன் மேல வைக்கிறது தான். வேற யார் மேலயுமே நீங்க நம்பிக்கை வைக்க முடியாது. இறைவன் மேல வைக்கிறது தான். தன்னம்பிக்கைன்றதெல்லாம் சும்மா ஒரு ஃபேன்சி வேர்ட். அது வந்து ஒரு பொய்யான வார்த்தை அது. உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, உங்களுடைய விருப்பங்களை இறைவன் நிறைவேத்தி தருவான்றதுல வைக்கிற நம்பிக்கை தான் ஆக்சுவலி தன்னம்பிக்கை. நான் செஞ்சுருவேன்னு நீங்க வைக்கிற நம்பிக்கை வந்து தன்னம்பிக்கை கிடையாது. அப்ப நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா, நீங்க கவலையே வரக்கூடாதுல்ல. ஆனா அப்படி கிடையாது. எல்லாருக்குமே கவலைகள் இருக்குது. இறைவன் பக்கம் திரும்பாத எல்லாருக்குமே கவலைகள் இருக்குது, கெட்ட குணங்கள் இருக்குது. அப்போ கெட்ட குணங்கள் இல்லாம நம்ம வாழ்றதுக்கும், கெட்ட குணங்கள்ல நம்ம மனசுலேருந்து தூய்மைப்படுத்திக்கிறதுக்குமான ஒரே வழி, வாழ்க்கையை சரியா வாழ்றது. வாழ்க்கையை சரியா வாழ்றதுக்கான ஒரே வழி, இறைவன் பக்கம் திரும்பி, இறைவன் தான் வாழ வைக்கிறான்ற உணர்வோட வாழ்றது தான். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஒரு கான்செப்ட்ட நம்ம அறிவு அக்செப்ட் பண்ணிக்காது இல்லையா? அந்த அக்செப்டன்ஸுக்கு போறது தான் தியானத்தினுடைய நோக்கம். நம்ம ஒண்ணும் கிடையாது, இறைவன் தான். நம்ம வாழ்விக்கப்படுறோம். ஒரு மூச்சு கூட நம்மளால எடுக்க முடியாது. மூச்சே நமக்கு குடுக்கப்படுது. அத வச்சு நம்ம என்ன பண்றோங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து நமக்கு மூச்சு கொடுக்கப்படுது. ஆனா, அடிப்படையா கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் நம்முடைய புரிதலாக இருக்க வேண்டும். எனவே, கவலை அப்படிங்கிற ஒரு விஷயமே மனசுல வரவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய மனசு தான் உண்மையான மனித மனம். கவலை உயிரோட்டத்த கெடுத்து விட்டுரும். இப்ப மீண்டும் உயிரோட்டத்த நம்ம அதிகப்படுத்தணும்.
மீண்டும் உயிரோட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்பிக்கை தான் தேவை. சரணடைதல் தான் தேவை. ஞானங்கள் தேவை. இப்ப இந்த வகுப்புல ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. கவலையை பத்தி, கவலைப்படாம இருக்கிறத பத்தி. இத கொண்டு தான் உயிரோட்டம். இந்த உயிரோட்டத்துல தான் உங்களுக்கு நன்மை. இத அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உயிரோட்டம். அதனால என்னைக்குமே கவலை வரவே கூடாது. கவலைப்படும்போது எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம். கவலைப்படும்போது மன்னிப்பு தான் கேட்கும். கவலைப்படும்போது இன்னும் பிரார்த்தனை பண்ணி, அத குடுங்க, இத குடுங்க. அப்ப கூட கவலை வேணான்னு கேட்கல. அத குடுத்துருங்க நான் கவலைப்பட மாட்டேன்னு தான் கேட்கும். அத குடுத்தாலும் கவலை வரும். வேற கவலை வரும் அவ்வளவுதான். இப்ப நெறைய பேருக்கு பணத்த பதுக்கி பாதுகாக்கிறதே ஒரு கவலையான விஷயமா இருக்குது. சந்தோஷமா இருக்குதான் நீங்க பணம் கேட்டீங்க. இப்ப பணத்த நீங்க தான் பாதுகாக்கிறீங்க. அந்த பணம் உங்கள பாதுகாக்கல. அதனால நம்ம அடிப்படையா எங்க தவறு பண்றோம்னா, நம்பிக்கையில தவறு பண்றோம். இறைவன நாம நம்பல. இறைவனே நம்பிக்கை அதிகமாக்கித்தாங்கிறது தான் நம்ம பிரார்த்தனையா இருக்கணுமே தவிர, வேற எந்த பிரார்த்தனையும் நமக்கு தேவை கிடையாது. இந்த அழகான புரிதலோட இன்னைக்கு தியான செயல்முறை நம்ம தொடங்கலாம். நம்முடைய கண்களை மூடி, நம்முடைய அக உலகத்துக்குள் பிரவேசிப்போம். உணர்வோடு இந்த செயல் நிறைவேற்றப்பட வேண்டும். அக உலகம் என்னுடைய உள்ளத்தின் மையம். முழுமையான விருப்பத்தோடு, ஈடுபாட்டோடு நான் என்னுடைய அக உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றேன் என்ற ஒரு தன்மை, அந்த ஒரு உணர்வோடு கண்கள் மூடப்பட வேண்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானாவை உணருங்கள். எந்த இறுக்கமும் உடலின் எந்த பாகங்களில் இல்லாத நிலை, முற்றிலும் தளர்வான ஒரு நிலை. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழட்டும். இறை உணர் சுவாசம். ஒவ்வொரு உள்மூச்சின் மீதான கவனத்துடனும் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இழுக்கவில்லை. அது நமக்குள் நுழைகிறது. நாம் இழுக்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ளுகின்றோம். இது அறியாமை. இந்த அறியாமையின் தொடக்கம்தான் அத்தனை கெட்ட தன்மைகளுக்கும் காரணம். கொடுக்கப்படுகிறது, நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன், நான் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அகிலங்களின் இறைவனால், படைப்பாளனால் நான் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த உணர்வுதான் அடிப்படை. ஒவ்வொரு உள்மூச்சின் போது இந்த உணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும்.
நமக்குள் நுழைவது வெறும் மூச்சுக்காற்று அல்ல. இது அகிலங்களின் சக்தி திரட்சி. நம்முடைய படைப்பாளனால் நமக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு, கட்டமைக்கப்பட்டு, நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய ஆசீர்வாதம், பிரசாதம் என்ற உணர்வுதான் ஒவ்வொரு மூச்சின் மீதான கவனத்தோடும் இருக்க வேண்டும். நாம் சிறப்புக்குரியவர்கள், நாம் முக்கியமானவர்கள். நம்முடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கு. இறைவன் நமக்காக மூச்சை படைத்து தந்து கொண்டிருக்கின்றான். நாம் முக்கியமானவர்கள். சில மனிதர்களுக்கு நாம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அது இல்லாமல் போகும்போது கஷ்டம். நாம் இறைவனுக்கு முக்கியமானவர்கள். மனிதர்களுக்கு முக்கியமானவர்களாக இருப்பதால் எந்த பயனும் இல்லை. நாம் இறைவனுக்கு முக்கியமானவர்கள். இறைவன் நமக்காக இப்போது கூட படைப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். இந்த மூச்சு உங்களுக்காக அவன் படைத்தது. நம் அனைவருக்கும் ஒரே மூச்சு அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூச்சு. இறைவனுடைய, உங்களுடைய இறைவனுடைய அந்த அருகாமை, உங்களுக்கான அந்த நெருக்கத்தை மூச்சில் உணர்ந்து. ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் ஆகணும், தளர்வு கொள்ள வேண்டும். பார்வையாளர் நிலையில் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலும் உடலிலும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து நீங்கள் எந்த கமெண்ட்டும் பண்ண, அது பாட்டுக்கு நடக்கட்டும். எண்ணங்கள், சென்சேஷன்ஸ் எது வந்தாலும் வரட்டும். வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டு 2 கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும். கண்கள் சமாதானமான நிலையில் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதிட்டானா மிக உறுதியாக பேணப்பட வேண்டும். இந்த 2 கட்டளைகள் அகசூழலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்த புரிதல். இது ஏன் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டா இதுதான்
ஃபார்ம் 3யினுடைய கோர் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறை நம்முடைய மனதில் நிகழ்கிறது. அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம்.
திட்டானாவிலிருந்து தளர்ந்து தியானத்தில் தொடர்ந்து. தியானத்தை நிறைவு செய்து கண்களை தூங்கு. ஒவ்வொரு முறையும் மனசுல கவலை வரும்போதெல்லாம் நம்ம இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம விருப்பங்களை உறுதிப்படுத்தும். விருப்பம் ஆல்ரெடி இருக்குது. அதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஏற்றுக்கொண்டே நிறைவு. கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பெல்லாம் உணர்றோமோ இம்மீடியட்டா மன்னிப்பாயாகன்னு கேட்டுட்டு நல்ல விருப்பங்களை கொண்டு நம்பிக்கையை கொண்டும் எனக்கு உதவி செய்வாயாகங்கிறது தான் பிரார்த்தனையா இருக்கும். நிச்சயமா அதனுடைய விளைவுகளை நம்ம அத்தாட்சியா இறைவன் ஆக்கி வைப்பான். கவலை உயிரோட்டத்தை டோட்டலா கெடுத்து விட்டுருன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமா டைஜஸ்டிவ் ஹெல்த்தை வந்து டோட்டலா ஸ்பாயில் பண்ணிடும். அது வந்து நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளுமே அந்த ஜீரணத்தில் நடக்கக்கூடிய தவறு கவலையிலிருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம இந்த ஜூன்ல இருந்து இந்த கிளாஸ்ல பேசின விஷயங்கள் இங்கிலீஷ்ல போடுறோம். அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கான்றத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அது புதுசா தொடங்கியிருக்கோம். நிறைய பேர் தமிழ் புரிஞ்சுக்க முடியாத நிலையில இருக்காங்க. இந்த மந்த் ஃபுல்லாவே அந்த ஆங்கிலத்துல ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை தொடரலாம். தேங்க்யூ வெரி மச். நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம். ஹேவ் அ குட் டே.